I was alone. He saw me and he pushed that coffee cup. I don't know what went wrong. Suddenly வந்துட்டு they said like நைட்டோட நைட்டா காலி பண்ணிக்கோ அப்படி. What a wonderful. Hi guys, welcome back to my channel featuring Vaish. So first of all, this video is not going to be like any other normal video that I post in my channel. This is going to be very raw, sensitive and unfiltered version of a real talk. So yeah, let's get into another episode of Real Talk with Vaish. Starting with a disclaimer note, this video is not to blame any individual or the country or the people around here. No disrespect to anyone, any people, and I'm not trying to convince anyone that this is a bad country or this is like a good country. So with that note, let's get into the video now. நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு 3 incidents that happened to me, like 3 ஸ்டோரிஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். This is going to be like really sensitive stories. So the first story is, okay, before getting into the actual story, let me give you a quick context. So நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இந்த ஊருக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க லைக் அபவுட் ரேசிசம் இன் நியூசிலாண்ட். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் நிறையா லைக் யூனோ ஆஸ்திரேலியாவில் வந்து இப்போ இந்தியனுக்கு அகெயின்ஸ்டாக ரேசிசம் அட்டாக் வந்து நடந்துருந்துச்சு. அண்ட் நியூசிலாண்ட்லேயுமே சில பார்ட்ஸ் ஆஃப் நியூசிலாண்டில் வந்து ரேசிசம் அட்டாக் அகெயின்ஸ்ட் இந்தியன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப வைரலாகவே வந்து போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஹவுஸ் ரேசிசம் இன் நியூசிலாண்ட். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து இருக்க போகுது. அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு லைக் யூனோ லேபிள் தட் திஸ் இன்சிடென்ட் இஸ் கோயிங் டு பி லைக் ரேசிஸ்ட் ஆர் எனிதிங். நான் வந்து ஸ்டோரி சொல்கிறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லேபிள் பண்ணிக்கோங்க வெதர் இட் இஸ் ரேசிசம் ஆர் வெதர் இட் இஸ் நாட். ஸோ எனக்கு தெரியல, ஸோ ஐ லீவ் இட் டு யூ கைஸ். தி ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட் வந்து இட் ஹேப்பன்ட் லைக் 2-3 months பிஃபோர். வந்து மெயின் சிட்டியில் சிபிடியில் நான் இருந்தேன். அண்ட் இட் வாஸ் லைக் அ பிளேஸ், அது வந்து ஒரு பார்க் மாதிரி, பார்க்குன்னு சொல்ல முடியாது எக்ஸாக்டாக. இட் வாஸ் லைக் அ வெரி ஹேப்பனிங் பிளேஸ் மாதிரி சொல்லலாம். நிறைய சூப்பர் ஹைட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கடை, ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு இடம். இட் வாஸ் லைக் ஹேப்பனிங். அண்ட் நான் வந்து சொல்கிறது வந்து காலையில் தான் நடந்துச்சு. It was happening and there were a lot of people around there. Like நிறைய பேர் நடந்துட்டு இருந்தாங்க, நிறைய பேர் லைக் யூனோ chit chatting and stuff. நான் வந்து I was alone. நான் வந்து நடந்து போயிட்டு இருந்தேன். That was the only thing I was doing. Like I didn't mind anything. நான் வந்து நடந்து போயிட்டு இருந்தேன். என் ஃபோனை பார்த்துட்டு நான் வந்து நடந்து போயிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து இங்கேருந்து நடந்து போயிட்டு இருந்தேன். I was like on my phone. ஸோ நான் வந்து எனக்கு சரௌண்டிங்ஸில் என்ன நடக்குதுன்னு நான் வந்து நோட்டீஸே பண்ணல. நான் இப்படி நடந்து போயிட்டு இருந்தேன். அண்ட் ஐ சா ஒன் கை கம்மிங் டுவர்ட்ஸ் திஸ் வே. நான் இந்த வேல நடந்து போயிட்டு இருந்தேன். ஸோ வாட் ஹேப்பன்ட் வாஸ் ஐ சா தட் கை கம்மிங் towards me. Actually he was not coming towards me, he was just coming towards this direction. But enna paathalam vandu varala. And by his looks I could like guess that he was a homeless. Yeah, he was like a homeless guy. சும்மா அங்கே வந்துட்டு ஒரு பேக் வச்சுட்டு அப்படியே வந்து நிறைய பேர் வந்து ஹோம்லெஸ் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ லைக் இஃப் வி லைக் மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ், அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க நம்மளை. நம்ம வந்து அவங்க பேசுகிறதுக்கெலாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் யூனோ வாக்கிங் டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன். ஸோ வாட் ஹேப்பன்ட் வாஸ், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு டைமில் வந்து வாட் ஹீ டிட், பெஞ்ச் மேலே வந்துட்டு இந்த சைடில் இருந்த பெஞ்சில் வந்துட்டு 2-3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க சைடில் வந்து ஒரு காஃபி கப் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. சடனாக இந்த பர்சன் வந்து இப்படி வந்துட்டு வாட் ஹீ டிட், ஹீ சா மீ. நான் வந்துட்டு இருக்கிறத பார்த்தான். he stood there, he saw me and he just like you know pushed that coffee cup towards me. ஸோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு டைமில் வந்து ஃபுல்லாக லைக் அந்த காஃபி கப் வந்து கம்மியாக கூட காஃபி இல்லை, அதில் வந்து ஃபுல் காஃபியுமே இருந்துச்சு. அண்ட் தேங்க் காட் இட் வாஸ் நாட் ஹாட், இட் வாஸ் ஆக்சுவலி கோல்ட் காஃபி. அது வந்து ஃபுல்லாக வந்து என் மேலே வந்து தட்டி விட்டுட்டான். நான் பார்த்த வரைக்கும் இட் வாஸ் லைக் யூனோ வேணுன்ட்டுமே தான் அவன் வந்து தட்டி விட்டான். பிகாஸ் ஹி வாஸ் லைக் கம்மிங் டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன். அவனுக்கும் அந்த காஃபி கப்புக்குமே சம்மந்தமே கிடையாது. காஃபி கப் வாஸ் சம்ஒன் எல்ஸ் காஃபி கப். அவன் வந்து இப்படி நடந்து தான் வந்துட்டு இருந்தான். அண்ட்
அவன் வந்து தட்டி விட்டுட்டான். நான் வந்து ஃபுல்லாக என் ட்ரெஸ்ல இருந்து என் ஷூஸ் வரைக்கும் ஃபுல்லாக வந்து காஃபி ஆகிடுச்சு. அண்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு டைம் அது. நான் தனியாக வேற இருந்தால் ஐ ஜஸ்ட் குடன்ட் என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு கூட எனக்கு வந்து தெரியல. அவன் பண்ணிவிட்டு அவன் பாட்டு கேஷுவலாக வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டான். பட் அங்கே இருந்தவங்களும் வந்து எந்த ரெஸ்பாண்டும் பண்ணலை. எல்லாருமே ஆப்வியஸாக பார்த்தாங்க. பட் அங்கே இருக்கிறவங்களும் வந்து பெருசாக வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு வந்து கண்டுக்கலை. யாருமே வந்து என்கிட்ட வந்து கேட்கவும் இல்லை. அவங்க வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ what I'm saying is, I don't know whether this is like a racist stuff or whether he was like mentally not stable or whether he was like under drugs or something. But இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ். இது வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். அதுவும் நீங்கள் தனியாக இருக்கும்போது, உங்களுக்கு கூட எந்த சப்போர்ட்டுமே இல்லாத போது இந்த மாதிரி நடக்கும்போது இட்ஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோனா பி லைக் ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு என்னன்னே தெரியல. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ட்ரிகரிங்காகவே எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் எவ்ரி டைம் ஐ கோ டு தட் பிளேஸ் ஐ வில் லைக் கீப் ஆன் லைக் ஏதாச்சும் இந்த மாதிரி ஹோம்லெஸ் பக்கத்தில் போனால் கூட ஐ வில் ஜஸ்ட் லைக் கீப் ஆன் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ஃபியர் வந்து எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதாச்சும் பண்ணிட போகிறாங்க அந்த மாதிரி வந்து. இது வந்து ரேசிஸ்ட் அட்டாக் தான் அப்படின்னு நான் வந்து சொல்கிறதுக்கு வரலை. பிகாஸ் நான் இங்கே வந்து 7 months ஆகுது. அண்ட் திஸ் வாஸ் லைக் தி ஒன்லி இன்சிடெண்ட் அட் ஹேப்பன் டு மீ விச் வாஸ் லைக் வெரி க்ளோஸ் டு ரேசிசம். ஸோ இந்த ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த கண்ட்ரியே இப்படி தான், இந்த ஊரில் இருக்கிற பீப்புளே இப்படி தான், இந்த ஹோம்லெஸ் பீப்புளே இப்படி தான் அப்படின்னு நான் வந்து சொல்கிறதுக்கு வந்து நான் கண்டிப்பாக வரல. ஆப்வியஸ்லி தேர் ஆர் லைக் லாட் ஆஃப் குட் பீப்புள் அரவுண்ட் யூ. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு like 90% they will be minding their own business. ரேசிசமும் வந்து பெருசாக வந்து இங்கே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் இங்கே ரேசிசம்லாம் வந்து பெருசாக கிடையாது. அண்ட் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு சில சிச்சுவேஷன் சில பேருக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. பட் அந்த ஒரே ஒரு சிச்சுவேஷனை வச்சுட்டு அதை வந்துட்டு இந்த ஊரே வந்து ரேசிசம் அப்படின்லாம் வந்து லைக் we should not tag that. So what I'm like trying to say is, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை வந்து தவிர்க்க முடியாது. பட் வாட் யூ கேன் டூ இஸ் யூ ஷுட் பி அவேர் about your surroundings, whatever is happening in your surroundings. So like don't always be on your phone whenever you are alone. Like பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க சைட்லலாம் என்ன நடக்குது. அண்ட் எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ், whenever you are going alone, like be aware of your surroundings. என்ன நடக்குது, யார் இருக்கா, யார் போகிறா, அவங்க என்ன பண்ண வராங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ தட் இஸ் லைக் ஒன் திங் தட் ஐ வாண்டட் டு ஷேர். ஸோ தி நெக்ஸ்ட் ஸ்டோரி தட் ஐ எம் கோயிங் டு ஷேர் இஸ் அபவுட் ட்ரஸ்டிங் பீப்புள் ஈஸிலி. ஸோ இதுக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் ஆக்சுவலி ஷேர் திஸ் இன்சிடெண்ட். பட் நான் இதை வந்து ஒரு அவேர்னஸை தான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டு ஸ்ப்ரெட் ஹேட் ஆன் எனி ஒன் by telling this story. And this is not to disrespect them or like or spread negativity or spread hate about them, because this is like a very long gone story. But still நான் எதுக்கு இதை நான் திருப்பி இப்போ நான் வந்து பேசுகிறேன்னா, I just wanted to like give awareness. And ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்க. ஸோ I just wanted to like give awareness. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற ஸ்டோரியிலேருந்து just take the positive side and don't get into the negative side. நியூசிலாண்டுக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது நான் ஒரு தமிழ் ஃபேமிலியோட வீட்டில் தான் நான் வந்து தங்கி இருந்தேன் ஃபார் லைக் ஃபர்ஸ்ட் 4 months. ஃபர்ஸ்ட் 3.5-4 months நான் வந்து அவங்க வீட்டில் வந்து தங்கி இருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு சே தட் அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நோ கம்ப்ளைண்ட்ஸ் இன் தேட். அண்ட் நான் வந்து ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினோன்னே அவங்க தான் என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு வந்து அவங்க தான் வந்து எனக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். பட் லைக் ஒன்லி ஒன் திங் தட் ஐ ஹாவ் டு சே இஸ் தேட் நான் வந்து அவங்கள வந்து ட்ரஸ்ட் பண்ணேன். பிகாஸ் தே வேர் ஆல்சோ தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேமிலி. அதனால் நான் வந்துட்டு லைக் நம்ம ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப
ஜென்யூனாக தான் இருந்தா அவங்க கிட்ட. அண்ட் வாட் ஹேப்பன்ட் வாஸ் இட் ஆல் ஜஸ்ட் டர்ன்ட் அப்சைட் டவுன் இன் லைக் ஒன் டே. சடனாக வந்துட்டு மை ரெண்ட் வாஸ் 200. அப்போ நான் தங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஐ ஹேட் அ வெரி ஸ்பேஷியஸ் ரூம் அண்ட் லைக் யூனோ ரெஸ்ட் ரூம் வித் ஷேரிங் வித் அனதர் பர்சன். ஸோ லைக் நல்லாவே இருந்துச்சு அந்த வீடெல்லாம், எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பட் தி ரெண்ட் வாஸ் 200 அட் தட் டைம் அண்ட் ஐ வாஸ் லைக் ஃபினான்ஷியலி லோ அட் தட் டைம் ஆஸ் வெல். ஸோ சடனாக வந்துட்டு அவங்க 250க்கு வந்து வித்தவுட் எனி நோட்டீஸ் அவங்க வந்து 250க்கு வந்து ரெய்ஸ் பண்ணாங்க. அதாவது இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வீக்லேருந்து 250 நீ வந்து பே பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் நான் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக வந்து லோவில் இருந்ததுனால ஐ டோன்ட் வாண்ட் டு யூனோ கிவ் 250 ஈவன் தோ அந்த ரூம் வந்து நல்ல பெரிய ரூம் அண்ட் ப்ரைவேட் ரெஸ்ட் ரூம் இருந்தாலுமே ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் 250. ஸோ நான் அவங்க கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து வீடு காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் நான் வந்து அவங்க கிட்ட போய் சொன்னேன். அண்ட் தி ஒன்லி மிஸ்டேக் தட் ஐ டிட் வாஸ் நைட்டு போய் நான் அவங்க கிட்ட பேசினேன். லைக் நைட் 11 o'clock நான் போய் அவங்க கிட்ட நான் போய் பேசினேன். பிகாஸ் தி ஒன்லி ரீசன் இஸ் பிகாஸ் அவங்க வந்து நைட்டு வந்து அவங்க தூங்காமல் தான் இருப்பாங்க. அதாவது 11, 11:30, 12 வரைக்கும் வந்து அவங்க தூங்காமல் தான் இருப்பாங்க. அந்த ஒரு காமனாக நம்ம போய் நெய்பர்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த மாதிரி தான் நான் வந்து நைட் 11 o'clock வந்து அவங்க ரூமை தட்டி நான் அவங்கக்கிட்ட பேசினேன். இந்த மாதிரி நான் வந்து காலி பண்ணிக்கிறேன் பிகாஸ் ஐ கான்ட் அஃபோர்ட் 250 அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அதுக்கப்புறம் ஏதேதோ பேசினாங்க. ஐ ஜஸ்ட் லைக் யூனோ என் ஸ்டாண்டில் நான் கரெக்டாக இருந்தேன், என்னால் 250 அஃபோர்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு, அதனால் நான் காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இவர் லைக் ஓகே நீங்கள் போங்க காலையில் பேசிக்கலாம் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லிட்டாங்க. நானும் வந்து ரூமுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் வந்து ஐ ஹேட் காலேஜ். ஸோ ஐ வெண்ட். நான் வந்து ஐ ஹேட் எக்ஸாம் தி நெக்ஸ்ட் டே. ஸோ ஐ வெண்ட். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சடனாக வந்து ஐ டோன்ட் நோ வாட் வெண்ட் ராங். காலேஜில் இருக்கும்போது எனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் நான் காலேஜில் இருந்ததுனால கிளாஸஸில் இருந்ததுனால நான் எடுக்கலை. நான் வீட்டுக்கு வந்துட்டு தான் நான் பேசினேன் அவங்கக்கிட்ட. 6:30 அரௌண்ட் 6 o'clock நான் வந்து வீட்டுக்கு வந்திருப்பேன். சடனாக அவங்க வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க. இந்த மாதிரி ஐ டோன்ட் நோ லைக் சம்திங் வெண்ட் ராங். நான் காலேஜில் இருந்த டைமில் சம்திங் வெண்ட் ராங். ஐ கேன் லைக் டெஃபினெட்லி சென்ஸ் தட். ஸோ சம்திங் வெண்ட் ராங் அண்ட் சடனாக வந்துட்டு தே செட் லைக் நைட்டாக காலி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் காலி பண்ணுற இதில் தான் இருந்தேன், பட் அன்றைக்கே காலி பண்ணுற இதில் இல்லை. ஸோ ஐ தாட் லைக் ஐ வில் டேக் லைக் யூனோ 2 days 3 days டைம். ஒரு வீடு வந்து நான் ஆல்ரெடி ஆக்சுவலி வீடு பார்த்து வச்சுருந்தேன். என் ஃப்ரெண்டோடைய ரூமில் வந்து டெம்பரவரியாக வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி நான் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ இது சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அங்கே போகலாம், ஒரு 2-3 daysல போயிடலாம் அப்படி தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் அவங்க வந்து சடனாக வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே சரி காலி பண்ணுறேன்ட்டு நான் சொல்லிட்டேன். ஓகே ஃபைன் ஐ வில் டூ தேட் அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் நான் வந்து பேக் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வாட் ஹேப்பன்ட் அகெயின், நான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 6:37 போல் இருக்கும். நான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து திருப்பி சொன்னாங்க யூ கேன் ஸ்டே இயர் டில் 11:59 PM அண்ட் 12 AM ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து தி நெக்ஸ்ட் டே ரெண்ட்டும் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. திஸ் வாஸ் லைக் யூனோ கொஞ்சம் கூட ஒரு ஹியூமனிட்டியே இல்லாத ஒரு ஆக்ட் தான் நான் வந்து சொல்லுவேன். நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு தெம். பட் ஒரு பொண்ணு தனியாக வந்து இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் இருக்கேன்ட்டு அவங்களுக்குமே தெரியும். அந்த டைமில் ஐ டென்ட் ஹாவ் ஜாப் அண்ட் ஐ வெண்ட் த்ரூ லாட் ஆஃப் ஸ்டஃப் பேக் இன் இந்தியா ஆல்சோ. லைக் இந்தியாலையுமே எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கும் தெரியும். ஆனால் ஐ டோன்ட் லைக் பிளேம். ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து இங்கே வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆப்வியஸாக அவங்க காலி பண்ணுன்னு சொன்னதெல்லாம் நான் வந்து ஐ எம் நாட் டினையிங் தட். இட்ஸ் ஓகே, something went wrong, some misunderstanding happened, so it's okay. But the only thing that is hurting me till now is that night like இன்னைக்கு நைட்டே நீ வந்து காலி பண்ணணும், 12 o'clock ஆயிடுச்சுன்னா have to pay 1 more day's rent அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. தட் வாஸ் லைக்
எனக்கு அந்த டைமில் வந்து அது எனக்கு தெரியல. பட் நாங்கள் அந்த வீட்டை விட்டு நான் வெளில வந்தக்கப்புறம் யோசிக்கும் போது இட் வாஸ் லைக் வெரி ஹர்ட்டிங். ஹவு கேன் லைக் பீப்புள் பி திஸ் இன்ஹியூமன். அண்ட் ஒரு பொண்ணு தனியாக இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எப்படி அவங்கள வந்து இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. அண்ட் அவங்க ஒன்றும் அதுக்கப்புறம் சும்மாலாம் வந்து இது பண்ணலை. வாட் தே டிட் வாஸ் நான் என்னை வந்து பிக்கப் பண்ணதுக்கு, லைக் என்னை ஏர்போர்ட்டில் இருந்து பிக்கப் பண்ணதுக்கு they took money from my advance $80. They just did not mention that I can stay till 11:59, but they also mentioned that I should clean the room. Obviously I can understand I should clean the room, but கொஞ்சம் டைம் கொடுத்துருந்துருக்கலாம். இந்த சென்ஸ் லைக் ஓகே நீங்கள் பொறுமையாக நாளைக்கு காலி பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்துருக்கலாம். அவங்க என்ன நினச்சாங்கன்னு எனக்கு தெரியல, என்ன ரீசனுக்காக அவங்க அப்படி ஆக்ட் பண்ணாங்களோ எனக்கு தெரியல. அண்ட் they also charged me for the other stuff like other silly stuff. What's that? வேக்யூம் பண்ணிவிட்டு வேக்யூமில் இருக்கிற டஸ்ட்டை வந்து நான் டஸ்ட்பினில் கொட்டலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் அதர் லைக் பாத்ரூம் ஸ்டஃப் அண்ட் சம்திங் அண்ட் ஆல் தே சார்ஜ் மீ. ஸோ நான் வந்து $1000 அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தேன். அதுலேருந்து எனக்கு வந்து $200 பிடிச்சிட்டு $800 தான் வந்து அவங்க எனக்கு கொடுத்தே இருந்தாங்க. அதையும் நான் வந்து சொல்லணும். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே ஃப்ரம் திஸ் ஸ்டோரி இஸ் தட் உங்ககிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லை. நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட், ஒரு ரெண்டலுக்கு வீட்டுக்கு போகும்போது ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் ப்ராப்பராக போடலை. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் கோயிங் இன் டு அ ட்ரஸ்ட் பேசிஸ் இட் டசன்ட் மீன் யூ கேன் லைக் யூ டோன்ட் நீட் லீகல் டாக்குமெண்ட்ஸ். ட்ரஸ்ட் பேசிஸில் போனாலுமே இந்த மாதிரி லீகல் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து 99% சான்சஸ் இருக்குது. ஸோ whenever you're going into a rental space, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து கண்டிப்பாக போடுங்க. பிகாஸ் ரெண்டல் அக்ரிமெண்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸோ ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் வந்து இது இருக்குது லைக் 2 weeks நோட்டீஸ் கொடுக்கணும் நீங்கள் காலி பண்ணுறதுக்கு முன்னாடி. அவங்களும் வந்து உங்களுக்கு 3 weeks டைம் கொடுக்கணும் நீங்கள் காலி பண்ணுறாங்கன்னா. அண்ட் 6 monthsக்கு வந்து ரெண்ட் ஏற்றக்கூடாதுன்ற ஒரு இது இருக்குது, ரூல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன வேணால் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. உங்களை நைட்டோட நைட்டாக வெளில துரத்தலாம், இல்லை உங்கள் மேலே போலீஸை கூப்பிடலாம், என்ன வேணால் பண்ணலாம் பேசிக்காக. ஸோ பி வெரி கேர்ஃபுல் கைஸ். லைக் எஸ்பெஷலாக கேர்ள்ஸாக வந்து தனியாக இங்கே சோலோவாக வரும்போது பி வெரி கேர்ஃபுல். லைக் பி வெரி கேர்ஃபுல் while trusting people. Just because they speak your own language, it doesn't mean they are like they will be helpful or like they are good people. நான் இதில் வந்து I'm not telling they are bad people. Obviously they are good people. Obviously அது என்ன சிச்சுவேஷன் எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. அந்த என்ன சிச்சுவேஷன் அவங்க எனக்கு ஆக்சுவலி எக்ஸ்பிளைனும் பண்ணவும் இல்லை. ஸோ நான் காலேஜ் விட்டு நான் லைக் நான் வீட்டுக்கு வந்தோடனே what they said was நீ காலி பண்ணிக்கோ. எதுவுமே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அவங்க டைம் கொடுக்கல, அவங்களும் எனக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு. அண்ட் யூ நோ வாட் தே செட், எனக்கு வந்து தேங்க் காட் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த நைட் டைமில் நான் வந்து மூவ் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கார் ட்ரைவ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பிகாஸ் ஊபர் ஹியர் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அவங்க வீட்லேயே தங்கிட்டு இருந்தவங்க ஒருத்தவங்க தான் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி they helped me to move out. லைக் எனக்கு ட்ரைவ் பண்ணாங்க 2 times. நான் வந்து ட்ரைவ் பண்ணி போகணும் பிகாஸ் ஐ ஹேட் லாட் ஆஃப் ஸ்டாஃப். அண்ட் நான் ஸ்டே பண்ண போகிற பிளேஸும் வந்து ரொம்ப ஃபாராக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி தங்கிட்டு இருந்த இடத்த விட அந்த டெம்பரரி ரூம் பஸ் லைக் வெரி ஃபார். ஸோ அவங்க வந்து 2 times என்னை வந்து கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஐ காட் டு நோ தட் they asked them லைக் நீங்கள் ஏன் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருக்கணும், அவள் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிவிட்டு அவள் போயிருந்துருக்கணும், அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து பேசினாங்க. தட் இஸ் லைக் வெரி வெரி ஹர்ட்டிங். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து
உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா இப்படி ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு எனக்கு வந்து தெரியல. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் லைக் தே ஸ்பீக் யுவர் ஓன் லாங்குவேஜ் இட் டசன்ட் மீன் தே ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஆப்வியஸாக எல்லாருமே வந்து இங்கே ஒரு மணி பர்பஸ்க்காக தான் வந்திருக்காங்க, இங்கே வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் வந்திருக்காங்க. அதில் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் வந்து நினச்சிட்டுலாம் வராதிங்க. யூ ஆர் ஹியர் சிங்கிள். நீங்கள் தான் வந்து உங்களை டேக் கேர் பண்ணிக்கணும். எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலுமே நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ லீகல் டாக்குமெண்ட்ஸில் வந்து பி வெரி கேர்ஃபுல். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால ஐ வில் டெல் மை லாஸ்ட் ஸ்டோரி இன் பார்ட் 2 and I will tag that link here as well when I upload it. So yeah, do check that out guys. Cheers.